கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே உலகத்தை பற்றியும் மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு நபர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலகிற்கும் நன்மை நினைக்கும் உங்களுடைய இரத்த தாராள குணம் உங்களுடைய சொந்த மன அமைதியை என எந்த அளவுக்கு சிதைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை நாட்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தனிமை பேச்சு இருக்கிறது. அது உங்களுக்கு கொடுத்த ஒரு துன்பம் மிக ஆழமான ஒரு துன்பங்களாக இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களுடைய மனதிற்குள்ள நீங்களே தனியாக பேசிக்கொள்வீங்க. ஒரு பைத்தியக்காரன் பேசுவது போல ஒரு சில நிமிடங்களுக்கும் ஒரு சில நேரங்களிலும் நீங்களே உங்களை ஒரு பைத்தியக்காரனை போல நிச்சயமா நினைத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியங்களை யாரிடம் போய் சொல்வது? அந்த ரகசியங்களை சொன்னால் அது நமக்குத்தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக முடிந்துவிடும். நம்முடைய குடும்பத்திற்கும் அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் தேடி கொடுக்கும் என்பதற்காக யாரிடமும் அதனை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்கள் போட்டு குழப்பிக் கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கொள்ளக்கூடிய அந்த தனிமை பேச்சு இருக்கிறதே, அது உங்களுக்கு கொடுத்த ஒரு துன்பமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் என்ன கெடுதல் செய்தேன்? எல்லாரையும் நன்றாகத்தானே வழி நடத்தினேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த ஒரு நிலைமை என்று உங்களுக்குள்ள நீங்களே பேசி விவாதிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் உங்களை சுற்றி இருக்கும் நிஜ உலகத்தை விட்டு உங்களை தனிமைப்படுத்தி இதுவரைக்கும் விட்டு கொண்டேதான் இருக்கும். இந்த ஒரு தனிமை பேச்சின் மயக்கத்தாலும் அதீத சிந்தனையாலும் சரியான நேரத்தில் உலகியலான முடிவுகளை எடுக்க முடியாமல் நீங்கள் வாழ்க்கையில சில பலத்த அடிகளையும் விசித்திரமான ஏமாற்றங்களையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாங்கி கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. வெளியில் சொன்னால் கேலி செய்வார்களோ அல்லது நம்மை ஒரு பலவீனமானவராக நினைத்து விடுவார்களோ என்ற ஒரு பயத்தில் நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடந்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு ரகசிய காயங்கள் உங்களை உள்ளுக்குள்ள அரித்து கொண்டேதான் இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய அத்தனை மனவேதனைகளுக்கும் முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் பிறரிடம் காட்டக்கூடிய எல்லையற்ற எதிர்பார்ப்பு இல்லாத தூய்மையான அன்புதான். எல்லாரிடமும் நீங்கள் ஒரே மாதிரி அன்பை கொடுப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அது கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. அன்புக்காக நீங்கள் ஏங்கிய தருணங்கள் உங்களை எப்போதும் நிம்மதியாக வாழ விட்டதே கிடையாதுங்க. யாரிடமாவது கொஞ்சம் உண்மையான பாசம் கிடைத்து விடாதா? நம்மை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் இருக்காதா என்று நீங்கள் ஏங்கிய இடங்கள் யாவும் உங்களை ஏமாற்றத்திலும் பெரும் பிரச்சனைகளிலும் தான் கொண்டு போய் இதுவரைக்கும் முடித்திருக்கும். நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ஆழமான அன்பை உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. அதை தங்களுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்தி கொள்ளும் ஒரு எளிய கருவியாகவே இதுவரைக்கும் அனைவருமே உங்களை பார்த்து கொண்டும் இருந்திருப்பாங்க. நீங்கள் எப்போதுமே அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களுக்குள்ள திரும்ப கிடைப்பதோ வெறும் கடலளவு அல்லது போலியான நடிப்பு மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். உங்களுடைய தேவைகள் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்கள் மீது அன்பு இருப்பதாகவும் உங்களை நல்ல மனிதர்கள் போலவும் அவர்கள் பேசியிருப்பார்கள். அவருடைய தேவைகள் முடிந்தவுடன் உங்களை கலட்டி விடவும் ஆரம்பித்திருப்பாங்க. இந்த ஒரு ஏமாற்றம் உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு புண்படுத்தி இருக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உறவுகளால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட காயங்கள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ விஷயங்கள்ல இன்னமும் தீராத மனக்காயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்களை முழுமையாக மறந்து மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டுமே இருந்திருப்பீங்க. உங்களின் சொந்த ஆசைகள், கனவுகள், தூக்கம், ஏன் பொருளாதார வசதிகளை கூட மற்றவங்களுக்காக நீங்கள் தியாகத்தையும் இதுவரைக்கும் செய்திருப்பீங்க. தன்னலம் இல்லாத தியாகங்களை செய்த நீங்கள் அப்படி வாழ்ந்ததால் உங்களுக்குள்ள கடைசியில் மிஞ்சியது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதுவரை நாம் உயிராக நம்பினேமே என்று நீங்கள் நினைத்த மனிதர்கள் உங்களை நம்பிக்கையை மெதுவாக சிதைத்த போது உங்களை உலகமே இருண்டு போகவும் வைத்திருக்கும். நெருக்கமானவர்களால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் உங்களை ஒரு கட்டத்தில் வாழவே பிடிக்காத ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தள்ளவும் ஆரம்பித்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இது நிச்சயமா உங்களுக்குள்ள
புரியவும் வைத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்காதா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் மெதுவாக உங்களுக்கு தெரிய தொடங்கி உங்களை எப்போதுமே நல்ல விஷயங்களிலேயே ஆழ்த்தி வைத்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஏதோ தற்காலிக மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பது கிடையாது. ஒரு நிலையான உறுதியான முன்னேற்றம் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் மதிப்பையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் பலப்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எதை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் குடும்பம் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய துணைக்கு திடீரென உடல் நலக்குறைவு நிச்சயமாக ஏற்படலாம். அதனால உங்களுடைய துணையவோ இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திடீரென உடல் நலக்குறைவானது ஏற்படும். இதனால் மருத்துவமனைக்கு அதிகமாக பணத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். அதனால பணத்தை கொஞ்சம் சேமித்து வைப்பது என்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது குடும்ப விஷயத்தில் தொந்தரவு தாக்கக்கூடியதாகவும் பரபரப்பான சூழலையும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகளை தேடி கொடுப்பதாகவும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஏதேனும் ஒரு சொத்து வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு முன்பு அச்சொத்து தொடர்பான அனைத்து சட்டப்பூர்வ அம்சங்களையும் கவனமாக நீங்கள் பரிசீலித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். மாலை நேரத்தில் உங்களுடைய மனைவியின் உடல்நிலையில் முன்னேற்றமானது காணப்பட்டு வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் வெற்றி உங்களுக்கு உடனே கிடைக்கப் போவது கிடையாது, பொறுமையாகத்தான் கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி ஒரு நிலையான உன்னதமான ஒரு வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இணக்கமான ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஆனால் அந்த ஒரு சூழலை நீங்கள் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதேனும் ஒரு தவறுகள் செய்தீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதனால எந்த விதமான தவறுகளும் செய்யாமல் அவர்களை புரிந்து கொண்டு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களாகவும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கூட்டு தொழிலில் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும். அந்த சண்டை சச்சரவுகளை நீங்கள் சரியான முறையில் விலக்கி கொண்டு இருந்தீர்கள் என்றால் மட்டுமே வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முன்னேற்றங்களானது நிச்சயமாக கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவதால் புகழும் செல்வாக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்துவிடும். அந்த புகழையும் செல்வாக்கையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளவும் ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடவ ஆரம்பிக்கும். நண்பர்களின் ஆதரவு பெரும் பலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பழைய பகைகள் எல்லாமே மறைந்து சுபகாரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலானது இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு உயர்ந்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் இனிமே வரக்கூடிய நாட்களில் எதிலும் முடிவுகள் கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இருப்பதாகவும் உங்களை நல்ல மனிதர்கள் போலவும் அவர்கள் பேசியிருப்பார்கள். அவருடைய தேவைகள் முடிந்தவுடன் உங்களை கலட்டி விடவும் ஆரம்பித்திருப்பாங்க. இந்த ஒரு ஏமாற்றம் உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு புண்படுத்தி இருக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உறவுகளால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட காயங்கள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ விஷயங்கள்ல இன்னமும் தீராத மனக்காயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்களை முழுமையாக மறந்து மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டுமே இருந்திருப்பீங்க. உங்களின் சொந்த ஆசைகள், கனவுகள், தூக்கம், ஏன் பொருளாதார வசதிகளை கூட மற்றவங்களுக்காக நீங்கள் தியாகத்தையும் இதுவரைக்கும் செய்திருப்பீங்க. தன்னலம் இல்லாத தியாகங்களை செய்த நீங்கள் அப்படி வாழ்ந்ததால்
உங்களுக்குள்ள கடைசியில் மிஞ்சியது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதுவரை நாம் உயிராக நம்பினேமே என்று நீங்கள் நினைத்த மனிதர்கள் உங்களை நம்பிக்கையை மெதுவாக சிதைத்த போது உங்களை உலகமே இருண்டு போகவும் வைத்திருக்கும். நெருக்கமானவர்களால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் உங்களை ஒரு கட்டத்தில் வாழவே பிடிக்காத ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தள்ளவும் ஆரம்பித்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இது நிச்சயமா உங்களுக்குள்ள புரியவும் வைத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்காதா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் மெதுவாக உங்களுக்கு தெரிய தொடங்கி உங்களை எப்போதுமே நல்ல விஷயங்களிலேயே ஆழ்த்தி வைத்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஏதோ தற்காலிக மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பது கிடையாது. ஒரு நிலையான உறுதியான முன்னேற்றம் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் மதிப்பையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் பலப்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எதை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் குடும்பம் தானஸ்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய துணைக்கு திடீரென உடல் நலக்குறைவு நிச்சயமாக ஏற்படலாம். அதனால உங்களுடைய துணையவோ இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திடீரென உடல் நலக்குறைவானது ஏற்படும். இதனால் மருத்துவமனைக்கு அதிகமாக பணத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். அதனால பணத்தை கொஞ்சம் சேமித்து வைப்பது என்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது குடும்ப விஷயத்தில் தொந்தரவு தாக்கக்கூடியதாகவும் பரபரப்பான சூழலையும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகளை தேடி கொடுப்பதாகவும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஏதேனும் ஒரு சொத்து வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு முன்பு அச்சொத்து தொடர்பான அனைத்து சட்டப்பூர்வ அம்சங்களையும் கவனமாக நீங்கள் பரிசீலித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். மாலை நேரத்தில் உங்களுடைய மனைவியின் உடல்நிலையில் முன்னேற்றமானது காணப்பட்டு வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் வெற்றி உங்களுக்கு உடனே கிடைக்கப் போவது கிடையாது, பொறுமையாகத்தான் கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி ஒரு நிலையான உன்னதமான ஒரு வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இணக்கமான ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஆனால் அந்த ஒரு சூழலை நீங்கள் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதேனும் ஒரு தவறுகள் செய்தீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதனால எந்த விதமான தவறுகளும் செய்யாமல் அவர்களை புரிந்து கொண்டு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களாகவும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கூட்டு தொழிலில் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும். அந்த சண்டை சச்சரவுகளை நீங்கள் சரியான முறையில் விலக்கி கொண்டு இருந்தீர்கள் என்றால் மட்டுமே வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முன்னேற்றங்களானது நிச்சயமாக கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவதால் புகழும் செல்வாக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்துவிடும். அந்த புகழையும் செல்வாக்கையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளவும் ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கை கூடவும் ஆரம்பிக்கும். நண்பர்களின் ஆதரவு பெரும் பலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பழைய பகைகள் எல்லாமே மறைந்து சுபகாரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலானது இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு உயர்ந்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் இனிமே வரக்கூடிய நாட்களில் எதிலும் முடிவுகள் கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள